ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம மார்க்கெட் நியூஸ் பற்றி பார்க்கலாம். இன்றைக்கி மார்க்கெட் வந்து பாசிட்டிவில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. பாசிட்டிவில் ஓப்பன் ஆகி பாசிட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் இன்றைக்கி சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா 300 பாயிண்ட்ஸ் அப்பு, நிஃப்டி வந்து 95 பாயிண்ட்ஸ் அப்பு, நிஃப்டி மிட் கேப் வந்து 100 பாயிண்ட்ஸ் அப்பு, ஸ்மால் கேப்பும் அப்பு, பேங்க் நிஃப்டி 29 பாயிண்ட்ஸ் அப். ஆவரேஜ் மூவ்மெண்ட் தான். பேங்க் நிஃப்டியில் எதுவும் மூவ்மெண்ட்டில் ஃப்ளாட் பாசிட்டிவ். நிஃப்டி ஐடி நல்ல பர்ஃபார்மன்ஸ் இன்றைக்கி 2.76% அப்பு. இந்த ஹீட் மேப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும், நிஃப்டி ஐடி வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் இன்றைக்கி. அதில் இன்ஃபோசிஸ் வந்து டாப் பர்ஃபார்மர் 4.98% அப் ஆயிருக்கு. ஃபார்மா செக்டர் டாக்டர் ரெட்டி லேபும் 3.25% அப்பு. விப்ரோ, டெக் மஹிந்திரா, அதானி போர்ட்ஸும் அப்பு. ஹெச்சிஎல் டெக்னாலஜிஸ் இதுவும் ஐடி செக்டர் மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் இன்னைக்கு நல்ல ஒரு அப்பு. டிசிஎஸ் 1% அப்பு. ஈச்சர் மோட்டார்ஸ் ஆட்டோ செக்டரில் ஈச்சர் மோட்டார்ஸ் அப்பு, மாருதி சுசுக்கி இவங்கெல்லாம் அப் ஆயிருக்காங்க. அதே மாதிரி ஃபார்மாசிட்டிக்கலில் சன் ஃபார்மா, சிப்லா இவங்கெல்லாம் அப் ஆயிருக்காங்க. நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டின்னு பார்த்தோம்னா இதில் வந்து ஐடிசி நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, நல்ல கன்சிடரேஷன் ரேஞ்சில் இருக்குது. இதில் என்ட்ரி கொடுக்கலாம் இப்போதைக்கு. நெக்ஸ்ட்டு கன்சிடரேஷன் ரேஞ்சில் இருக்குது பார்த்தோம்னா டாடா மோட்டார்ஸ் வந்து நமக்கு நல்ல ஒரு ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ 715 இதுலேருந்து டபுள் த ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதுக்கு வந்து நல்ல சான்ஸ் இருக்குது நமக்கு. அதனோட அப்பே பார்த்தோம்னா 1100 கிட்ட இருக்கும். அந்த மூமெண்ட் நல்ல பாசிட்டிவ் நியூஸ் வந்துச்சுன்னா அந்த சர்க்யூட் ஹிட் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. அதனால டாடா மோட்டார்ஸ் கன்சிடரேஷன் ரேஞ்சில் இருக்குது, அதை கன்சிடர் பண்ணலாம். இன்றைக்கும் ஹெவி லூசர் பார்த்தோம்னா ட்ரெண்ட் தான். நேற்றும் லூசர் வந்து ட்ரெண்ட், இன்றைக்கும் லூசர் வந்து ட்ரெண்டில் இருக்காங்க. ட்ரெண்ட் வந்து ரீட்டைலில் இருக்கனால அவங்களுக்கு வந்து சேல்ஸ் குறையிறதுனால இப்போதைக்கு அவங்க குறைஞ்சிட்டு இருக்காங்க ஸ்டாக் மார்க்கெட் ப்ரைஸில். இப்போதைக்கு ஹையர் வேல்யூஷனில் தான் இருக்குது. இப்போதைக்கு கன்சிடரேஷன் வேணால் ஒரு நல்ல டிப் வந்தது வேணால் அப்போ வேணால் செக் பண்ணலாம், ட்ரெண்டு கன்சிடர் பண்ணலாமா இல்லையான்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு இண்டிவிஜுவல் ஸ்டாக் மார்க்கெட் நியூஸ் பற்றி பார்க்கலாம். இன்றைக்கி வந்து ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் இன்ஃப்ரா வந்து 3.98% அப் இருக்குது. ரீட்டைல் பார்ட்டிசிபேஷன் வந்து நிறையா இருக்குது, வால்யூம் ட்ரேட் வந்து நிறையா இருக்குது. அதனால வந்து இந்த ஸ்டாக் வந்து இன்னைக்கு 3.98 கிட்டத்தட்ட 4% வந்து அப் ஆயிருக்கு. இப்போதைக்கு இதில் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி வந்தால் அப்போ வேணா செக் பண்ணலாம். இப்போ ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை, நம்ம வெயிட் பண்ணலாம். இந்த ஏதாவது ஒரு டிப் வந்துச்சுன்னா அந்த டிப்பில் லோயர் சர்க்யூட்டில் அப்போ வந்து கேப்சர் பண்ணலாம் இந்த ஜேஎஸ்டபிள்யூ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்டாக்கை. நெக்ஸ்ட்டு வந்து என்டிஎஸ்எல் வந்து இன்றைக்கும் 4% அப்பு. இது ரீசெண்டாக லிஸ்ட் ஆன ஸ்டாக்கு. லிஸ்ட்டு வந்து மியூட்டட் லிஸ்டிங் தான் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு நல்ல அப்பு, கிட்டத்தட்ட 50-60% கெயின் கொடுத்துருக்கோம். நம்ம லிஸ்டிங் அன்னைக்கே எக்ஸிட் ஆயிருந்தோம்னா எதுவும் ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு ப்ராஃபிட் இல்லை. ஆனால் ஹோல்ட் பண்ணியிருந்தோம்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் 60-70% அப்பில் இருக்குது. இப்போ என்டிஎஸ்எல் லிஸ்டிங் ஆன ப்ரைஸ்லேருந்து இப்போதைக்கு என்ட்ரி ப்ரைஸ் இல்லை, ஹையர் பொசிஷனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஒரு டிப்க்கு வெயிட் பண்ணலாம். இப்போ ஒரு சர்டன் லெவல் ரீச் ஆச்சுன்னா அது வந்து ஒரு கரெக்ஷன் கொடுக்கும். அந்த கரெக்ஷனில் வேணால் என்ட்ரி கொடுக்க ட்ரை பண்ணலாம். இப்போதைக்கு ஹை ப்ரைஸிங் இருக்குது, அதனால் இப்போதைக்கு என்ட்ரி கொடுக்க வேணாம், என்டிஎஸ்எல் வெயிட் பண்ணலாம் கரெக்ஷனுக்காக. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஐபிஓ நாளைக்கு ஓப்பன் ஆகுது, அர்பன் கம்பெனி ஐபிஓ. இது கரண்ட்டாக இப்போ பார்த்தோம்னா கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வந்து 31% இருக்குது. கிட்டத்தட்ட 31-35% லிஸ்டிங் கெயின் கிடைக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. நம்ம 14,000 வந்து அதனோட ஓவரால் இண்டிவிஜுவல் லாட், சிங்கிள் லாட் ரீட்டைல் இன்வெஸ்டர் அப்ளை பண்ணலாம். அது ஒரு லாட் அப்ளை பண்ணோம்னா 30% ப்ராஃபிட் கிடைக்கும். 4,000-5,000 ரேஞ்சில் ப்ராஃபிட் கிடைக்க சான்ஸ் இருக்குது நமக்கு அலாட் ஆச்சுன்னா. அதனால் இந்த ஐபிஓ வந்து எல்லாரும் அப்ளை பண்ணலாம், அர்பன் கம்பெனி ஐபிஓ. நமக்கு சப்போஸ் அலாட் ஆச்சுன்னா நமக்கு வந்து நல்ல லிஸ்டிங் கெயின்ஸ் கிடைக்கும். லிஸ்டிங் ஆன அன்னைக்கு நம்ம எக்ஸிட் ஆகிட்டோம்னா 4,000-5,000 கெயின்ஸ் கிடைக்க சான்சஸ் இருக்குது. அதனால் இதை நோட் பண்ணிக்கிட்டு நாளைக்கு ஐபிஓ ஓப்பன் ஆன அப்புறம் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த அர்பன் கம்பெனி ஐபிஓ. நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்தோம்னா ரீட்டைல் இன்னைக்கு ஸ்டாக்ஸ் ட்ரேட் ஆனதை பார்த்தோம்னா மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாக்ஸ் வந்து ஹாட் ஸ்டாக்ஸ், ரீட்டைல் இன்வெஸ்டர் பிக் பண்ணுற ஸ்டாக்கு எல்லாமே வந்து நெகட்டிவில் தான் ட்ரேட் ஆகுது. மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாக் வந்து நெகட்டிவ் தான். இந்த மாதிரி டாடா மோட்டார்ஸு, ட்ரெண்டு, இந்த ஸ்டாக்ஸ்லாம் பார்த்தோம்னா நெகட்டிவ் தான் ட்ரேட் ஆகுது. அதான் சொல்லியிருக்காங்க. எல்லா ஸ்டாக்ஸும் வந்து இன்னைக்கு நெகட்டிவ் தான் ட்ரேட் ஆயிருக்கு. ரீட்டைல் இன்வெஸ்டரோட போர்ட்ஃபோலியோ இன்னைக்கு மோஸ்ட் ஆஃப் த ரீட்டைல் இன்வெஸ்டர் போர்ட்ஃபோலியோ நெகட்டிவில் தான் முடிச்சிருக்கோம். அந்த சென்செக்ஸ் அந்த ரெக்கார்ட்ஸ் பற்றி தான் இங்கே சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்தோம்னா இன்ஃபோசிஸ் வந்து இன்னைக்கு இன்ஃபோசிஸ் தான் டாப் கெய்னர் நிஃப்டியில். 4.42% அப் ஆயிருக்கு இன்னைக்கு இன்ஃபோசிஸ் ஷேர் ஏன் இவ்வளோ அப்புன்னா இது வந்து அவங்க பைபேக் ஷேர்ஸை வந்து பைபேக் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க.
அந்த பைபேக் பண்ணுற நியூஸ்னால தான் ஷேர்ஸ் வந்து இவ்வளோ அப் ஆயிருக்கு இன்னைக்கு. இன்ஃபோசிஸோட ஷேர் தான் இன்னைக்கு டாப் கெய்னர் இன் ஐடி செக்டர். 5% கிட்டத்தட்ட 5% அப் ஆயிருக்கும். எண்டிங்கில் பார்த்தோம்னா 4.98% அப். இப்போதைக்கு இன்ஃபோசிஸில் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை, வெயிட் பண்ணலாம். ஐடி செக்டாரில் டிசிஎஸில் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இப்போ டிசிஎஸ் வேணால் இப்போ பிக் பண்ணலாம். டிசிஎஸ் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. கரண்ட்டாக இன்றைக்கி 1% அப் ஆகிருக்கு. அதில் லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் பார்த்தோம்னா 3049 இந்த ப்ரைஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த ரேஞ்ச் வந்து நல்ல ரேஞ்ச் டிசிஎஸ். அதனோட டாப் ப்ரைஸ்லேருந்து பார்த்தோம்னா 40% கிட்டத்தட்ட 40% கரெக்ஷன் ஆகி 3000 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இப்போ. ஆனால் டிசிஎஸ்ஸை இப்போ கன்சிடரேஷன் நல்ல கன்சிடரேஷன் ரேஞ்சில் இருக்குது. என்ட்ரி கொடுக்கலாம் டிசிஎஸ்ல. நெக்ஸ்ட்டு எஸ் பேங்க்கு. எஸ் பேங்க் பார்த்தோம்னா எஸ் பேங்க்கும் இன்னைக்கு நல்ல ஷேர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஷேர் ப்ரைஸு 8% அப்பு. இன்னும் மந்த் வந்து 8% அப்பு. இதில் அப்கிரேடர் இவங்கெல்லாம் சொல்கிறாங்க, இன்வெஸ்டர்ஸ் பெரிய பெரிய அனலிஸ்ட் எல்லாம் வந்து இன்னும் அப்கிரேட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. பட் இப்போதைக்கு ரீட்டைல் இன்வெஸ்டர் இந்த ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணாமல் இருக்குது தான் சேஃபு. அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் எஸ் பேங்க்கில் எதுவும் இல்லை. அதனால வந்து இந்த ஸ்டாக்கில் வெயிட் பண்ணுங்கள். ஆப்பர்ச்சுனிட்டி இப்போதைக்கு எதுவும் இல்லை, பாசிட்டிவ் நியூஸும் எதுவும் இல்லை கம்பெனி பற்றி. அதனால் வெயிட் பண்ணலாம். எஸ் பேங்க்கில் இன்வெஸ்ட் பண்ணாமல் இருக்குது சேஃப். நெக்ஸ்ட்டு வந்து ஆக்மி சோலார் ஸ்டாக்கு பார்த்தோம்னா 80% இன் 8 மந்த்ஸ் கொடுத்துருக்கு. இது வந்து சோலார் ரிலேட்டட் ஸ்டாக்கு. 80% சர்ஜ் ஆகிருக்கு லாஸ்ட் 8 மந்த்ஸில். இது ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ். இப்போ சோலார் செக்டர்ஸ்லாம் பூம் ஆகிட்டுருக்கு. அதனால தான் 80% அப் ஆயிருக்கு. இப்போ வந்து 52 வீக் லோ 167லேருந்து 304 வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அதனால வந்து இந்த ஸ்டாக் வந்து நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ரீட்டைல் இன்வெஸ்டர் இதில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் பார்த்துருக்கலாம் இந்த 8 மந்த்ஸில். 80%ன்றது இப்போதைக்கு என்ட்ரி பாயிண்ட் இதில் இல்லை. நம்ம வெயிட் பண்ணலாம். என்ட்ரிக்காக வெயிட் பண்ணலாம். ஹையர் ப்ரைஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சப்போஸ் ஏதாவது ஒரு நெகட்டிவ் நியூஸ் வந்துச்சுன்னா டக்குன்னு குறையும். அதனால வந்து வெயிட் பண்ணலாம். இப்போது இன்வெஸ்ட் பண்ணுறது இதில் சேஃப் இல்லை. கேபிட்டல் சேவ் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு. அதனால் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறது இப்போதைக்கு சேஃப் இல்லை. லாஸ்ட் 8 மந்த்ஸில் கொடுத்துருந்தாலும் இப்போ வந்து எதுவும் இல்லை. அதனால் வெயிட் பண்ணலாம். இப்போதைக்கு இன்வெஸ்ட் பண்ண அவசியம் இல்லை இதில். அதனால் வெயிட் பண்ணுங்கள் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா கோல்டு. இன்றைக்கும் கோல்டோட ப்ரைஸ் பார்த்தோம்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 10,397க்கு போயிருக்கு. நம்ம இப்போ இன்வெஸ்ட் பண்ணுற சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டில் நம்மக்கிட்ட கேபிட்டல் சப்போஸ் ஸ்டாக்கில் தான் போடணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா கோல்டு பீஸும் வாங்கி வைக்கலாம். கோல்டு பீஸும் இருக்குது ஸ்டாக்ஸில். அந்த கோல்டு பீஸ் வாங்கி வச்சோம்னா சிங்கிள் ப்ரைஸ் கூட வாங்கி வைக்கலாம். நம்ம 50-60 ருபீஸ் கூட கோல்டு பீஸ் வாங்கி வைக்கலாம். கோல்டு எவ்வளோ ஏறுமோ அதே மாதிரி அந்த ப்ரைஸும் ஏறும். நம்ம ஸ்க்ரீனர்லேயும் பார்க்கலாம். கோல்டு ப்ரைஸ் இருக்கும். இதில் இதில் வந்து ட்ரேடிங் ஆகிறதுனால இந்த கோல்டோட ப்ரைஸ் வந்து இதில் போடல. நம்ம இதில் செக் பண்ணி பார்க்கலாம். யா நிப்பான் இந்தியா இடிஎஃப் கோல்டு பீஸ். இப்போ கரண்ட்டாக கோல்டு பீஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 91 ருபீஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 1.50% வந்து அப் ஆயிருக்கு. லாஸ்ட் 5 டேஸில் 4%, 1 மந்தில் வந்து 10% அப் ஆயிருக்கு. லாஸ்ட் 6 மந்தில் பாருங்கள், 6 மந்தில் வந்து 26% அப் ஆயிருக்கு. அதே 1 இயர் பார்த்தோம்னா 41% அப் கோல்டு பீஸோட நிப்பான் இந்தியா இடிஎஃபோட கோல்டு பீஸ். இதில் நம்ம எந்த ஸ்டாக்கிங் ப்ரோக்கரில் ஹோல்ட் பண்ணுறோமோ அங்கே நம்ம கோல்டு பீஸ்ன்னு சர்ச் பண்ணோம்னா இந்த ஸ்டாக்கை நம்ம வந்து வாங்கலாம். 90 ருபீஸ்லேருந்து கோல்டு வாங்கலாம். நம்ம எந்த ப்ரைஸில் வந்து கோல்டு வாங்குகிறோமோ, இப்போ சப்போஸ் 91 ப்ரைஸ்லேருந்தே கோல்டு வாங்கலாம். ஒரு கிராமோட ப்ரைஸ் 10,000 இருந்தால் தான் வாங்க முடியும்னு கிடையாது. நம்ம எவ்வளோ வாங்குகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி அது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். கோல்டு ப்ரைஸ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகும். இது வந்து ஒரு சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட். நம்ம கோல்டு
இன்வெஸ்ட் பண்ணுறது கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். இதில் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் இதுதான் கோல்டு பீஸை பொறுத்த வரைக்கும் நியூஸு. இன்றைக்கி ஸ்டாக் மார்க்கெட் நியூஸ் பற்றி பார்த்துட்டோம். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் பிங் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் பிங் பண்ணுங்கள். ஸ்டாக் பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸில் பிங் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.